இந்த துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்குன்னு தெரியல. ஒரு அயோக்கிய பேர் பொதுப்பணி தலைவன் உட்காந்துருக்கான். வேறி பிடிச்சி போய் கிடையாதுங்க அந்த துறை. ஒரு மக்கள் பிரதிநிதிகிட்ட சேர்மனுக்கு தெரியல, மந்திரிக்கு தெரியல, எம்எல்ஏ எனக்கும் தெரியல, எம்பிக்கும் தெரியல. நீங்களே திறந்து விடுறீங்கன்னு சார். அது இந்த துறை அரசு துறை தானே, நீர்வளத்துறை அரசு துறை. எப்பவுமே நானும் ஒரு 3 வருஷம் திறந்து விட்டுருக்கேன். போன வருஷமா சொல்லாம திறந்துட்டீங்க. இதெல்லாம் தப்பு இல்லை, இது சொல்லணும்ல. இது நீங்களே மக்கள் பிரதிநிதி ஆகிட்டா பிறகு கவர்மெண்ட். இந்த துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்குன்னு தெரியல. ஒரு அயோக்கிய பேர் பொதுப்பணி தலைவன் உட்காந்துருக்கான். இவங்கெல்லாம் திறக்க கூடாது தண்ணிய, இவங்கெல்லாம் தொடக்கூடாது. வேறி பிடிச்சி போய் கிடையாதுங்க அந்த துறை. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அணைகளின் நீர்மட்டமானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் செம்பரம்பாக்கம் ஏரியில் நீர்வரத்து அதிகரித்ததால் 500 கன அடி நீர் நேற்று திறந்து விடப்பட்டது. அணையில் இருந்து நீர் திறக்கப்பட்டதை மக்கள் பிரதிநிதியான என்னிடம் ஏன் தெரிவிக்கவில்லை? அணையில் இருந்து நீர் திறந்ததை பற்றி ஒரு வார்த்தை சொன்னால் என்ன என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அங்கிருந்த அதிகாரிகளிடம் கடிந்து கொண்ட வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஒரு மக்கள் பிரதிநிதிகிட்ட சேர்மனுக்கு தெரியல, மந்திரிக்கு தெரியல, எம்எல்ஏ எனக்கும் தெரியல, எம்பிக்கும் தெரியல. நீங்களே திறந்து விடுறீங்கன்னு சார். அது இந்த துறை அரசு துறை தானே, நீர்வளத்துறை அரசு துறை. மக்கள் பிரதிநிதிகிட்ட ஒரு வார்த்தை சொன்னால மறந்துட்டா காலகாலமா. எப்பவுமே நானும் ஒரு 3 வருஷம் திறந்து விட்டுருக்கேன். போன வருஷமா சொல்லாம திறந்துட்டீங்க. தப்பு கிடையாது, நீங்க தரங்க. நீங்களே ஆட்சியாளர்களா, நீங்களே மக்கள் பிரதிநிதியா மாறுங்க. அதோட மக்கள் நல்லது சரி. இப்ப நான் தானே இப்போ ஊரா போறேன். திறந்துட்டாங்க, 500 அடி திறந்துருக்காங்க. கொஞ்சம் கவனமாக இப்போ எல்லா ஊருக்கும் போகிறேன். 12-13 ஒரு ப்ரோக்ராம் போட்டு இப்போ போகிறேன். இதெல்லாம் தப்பு இல்லை, இது சொல்லணும்ல. இது நீங்களே மக்கள் பிரதிநிதி ஆகிட்டா பிறகு கவர்மெண்ட். இந்த துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு தெரியல. தமிழகத்தில் கடந்த 16ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. அதிலும் குறிப்பாக கடந்த 4 நாட்களாக தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் என கடலோர மாவட்டங்களிலும் கனமழை பெய்து வருகிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து தற்போது வரை இயல்பை விட 59% அதிக மழைப்பொழிவு இருந்ததாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தொடர்ந்து மழை அதிகரித்து வரும் நிலையில் நீர்நிலைகளிலும் நீர்மட்டம் கடுமையாக உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் சென்னையின் குடிநீர் தேவைக்கு முக்கிய ஆதாரமாக விளங்கும் செம்பரம்பாக்கம் ஏரியும் நிரம்பியதால் கடந்த 21ஆம் தேதி மாலை வினாடிக்கு 100 கன அடி நீர் செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து திறந்து விடப்பட்டது. அன்றைய தினம் இரவு கனமழை தொடர்ந்ததால் நீர்வரத்து மேலும் அதிகரித்த நிலையில் நேற்று காலை செம்பரம்பாக்கம் ஏரிக்கு 2220 கன அடி நீர் வரத்து அதிகரித்தது. அதனைத் தொடர்ந்து மேலும் 500 கன அடி நீர் திறந்து விடப்பட்டது. இந்த நிலையில் தமிழக காங்கிரஸ் தலைவரும் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவுமான செல்வ பெருந்தகை செம்பரம்பாக்கம் ஏரியில் சென்று பார்வையிட்ட போது அணையில் நீர் திறந்தது பற்றி ஏன் அதிகாரிகள் தன்னிடம் தெரிவிக்கவில்லை என்று கேள்வி எழுப்பிய அவர் அங்கிருந்த அதிகாரிகளிடம் கடிந்து கொண்டார். செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டது குறித்து மக்கள் பிரதிநிதியான என்னிடம் ஏன் தெரிவிக்கவில்லை என்று அங்கிருந்த அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினார். ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு தெரியல, சேர்மனுக்கு தெரியல, மந்திரிக்கு தெரியல, எம்எல்ஏக்கு தெரியல, நீங்களே திறந்து விடுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? நீங்களே சொல்லுங்க. அரசு துறை தானே, நீர்வளத்துறை அரசு தானே. மக்கள் பிரதிநிதிகளிடம் ஒரு வார்த்தை சொன்னால் என்ன? அதுதானே மரபு. ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா என்று கடிந்து கொண்டார். நானும் 3 வருஷமா திறந்து விட்டுட்டு இருக்கிறேன். இதே மாதிரி போன வருஷமும் இப்படித்தான் நீங்களே திறந்து விட்டீங்க. தப்பு கிடையாது, நீங்களே திறங்க. ஆட்சியாளர்களா நீங்களே மாறிடுங்க, மக்கள் பிரதிநிதியாவும் மாறிடுங்க. இப்போது நான் தான் ஊரா போக போறேன். தண்ணீர் திறந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல போறேன். 500 கன அடி திறந்து விட்டுருக்கோம், பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொல்ல போறோம். நீங்களே எல்லாத்தையும் செஞ்சுட்டா எப்படி? தப்பு இல்லையா? மக்கள் பிரதிநிதியிடம் ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்களே மக்கள் பிரதிநிதியா மாறிட்டா அப்புறம் எதுக்கு கவர்மெண்ட்? நீங்களே கவர்மெண்ட்டை ரன் பண்ணிக்கலாமே. உங்கள் துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று தெரியவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். செய்தியாளர்களை சந்திப்பதற்கு முன் அங்கிருந்த அதிகாரிகளிடம் பேசிய அவர், ஒரு வார்த்தை சொன்னா என்ன கெட்டு போயிடும்? அவ்வளவு பிரஸ்டீஜ் பாக்குறீங்களா? இவங்கெல்லாம் தண்ணியை திறக்க கூடாது, இவங்கெல்லாம் தொடக்கூடாது, வெறி பிடிச்சு போய் கிடக்குது இந்த துறை. ஒரு அயோக்கிய பையா பொதுப்பணித்துறையில இருக்கான். எப்போதான் இந்த ஜாதி வெறியில இருந்து மீளுவாங்களோ என்று அவர் ஆதங்கத்துடன் அதிகாரிகளை பார்த்து கடிந்து கொண்டார். அதாவது ஒரு மக்கள் பிரதிநிதியான தமக்கு தகவல் தெரிவிக்காதது வெறும் நிர்வாக பிழை மட்டுமல்ல,
இதற்கு பின்னணிகள் அரசு துறைகள் நிலவும் சாதிக பாகுபாடு குறித்த ஆழமான மனப்பான்மை இருக்கக்கூடும் என்ற குற்றச்சாட்டையும் தனது வேதனையுடன் அவர் வெளிப்படுத்தியிருந்தார். நான் நேத்துல இருந்து டிவில 12 மணி ஓடிக்கிறேன். 4 மணிக்கு தர போறாங்க. பூசணிக்காய் ஓடிக்கிறீங்க, பூஜை போடுறீங்க, தேங்காய் ஓடிக்கிறீங்க. மக்கள் பிரதிநிதிக்கு ஒரு சேர்மன் இருக்காரு, ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்காரு, ஒரு எம்எல்ஏ எம்பி இருக்காங்க. ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா கெட்டு போயிடும் உங்களுக்கு. அவ்வளவு மிஸ்டேக். இவங்க எல்லாம் திறக்க கூடாது தண்ணிய, இவங்க எல்லாம் தொடக்கூடாது. வெறி பிடிச்சு போய் கிடையாதுங்க அந்த துறை. ஒரு அயோக்கிய பொதுப்பணி தலைவர் உட்காந்துருக்கான். ஆனால் செல்வ பெருந்தகை இதை தாண்டி அரசு நிர்வாகத்தில் இன்றும் அதிகார மட்டங்களில் சாதி ரீதியான பாகுபாடு மற்றும் மனப்பான்மை நிலவுகிறதா என்ற கடுமையான கேள்வியையும் எழுப்பியுள்ளார். பொதுவாக பொதுப்பணித்துறை போன்ற அரசு நிர்வாகத் துறைகளில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் போது மக்கள் பிரதிநிதிகளுக்கு தகவல் தெரிவிப்பது நிர்வாக நடைமுறையாகும். இந்த நடைமுறை மீறப்பட்டதற்கான காரணம் குறித்து விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அரசு துறைகள் வெளிப்படையாகவும் அனைத்து பிரிவினரையும் சமமாக மதித்தும் செயல்பட வேண்டியது அவசியம். மக்கள் பிரதிநிதியின் இந்த பகிரங்க குற்றச்சாட்டானது அரசு நிர்வாகத்தில் நிலவும் மரபுகள், அதிகார நடைமுறைகள் மற்றும் சாதிய உணர்வுகள் குறித்து ஒரு விரிவான விவாதத்தையும் மக்கள் மத்தியில் கேள்வியையும் எழுப்பியுள்ளது.